2019 17வது உருவில் காட்டப்பட்டுள்ள புள்ளி ஏற்ற பரம்பல் காரணமாக புள்ளி ஏயில் உள்ள மின்புலத்தின் பருமனும் திசையும் தரப்பட்ட புள்ளிக்கு நாங்கள் ஏற்றங்களால் ஏற்படுத்தப்படுகின்ற மின்புலச் செறிவின் திசையை பார்ப்போம். இப்போ தெரியும் +3Q எடுத்தோம்னா அது இந்த அதாவது ஏங்கிற இடத்த கீழ் நோக்கி ஒரு ஈயை தொழிற்படுத்தும். அதே இது கீழுக்கு +3Qவால் வந்துட்டு மேல் நோக்கி ஈ தொழிற்படுத்தப்படும். ரெண்டும் சமன். ஆகவே இது வெட்டுப்பட்டும். ஆகவே +3Qவால் விளைவுலாக ஏற்படுத்தப்படாது இந்த ஒரு ஈயும். இதே போல் +Q மூலையில் இருக்கிற ரெண்டுமே ஒன்றை ஒன்று எதிர்த்து சமனான மின்புலச்செறிவை நிகழ்த்தும். ஆகவே அதுவும் வராது. இதே போல் இந்த மூலையில் இருக்கிற +Qவும் வராது. ஆகவே கேள்வி பார்க்கத்தான் பெருசு மாதிரி இருக்கு. ஆனால் எங்களுக்கு விளைவுலாக வாரது இந்த ரெண்டு ப்ளஸ், அதாவது ஏனென்றால் இந்த +Qவால் இங்கே ஈ இடது பக்கமாக தாக்க -Qவால் கவர்ச்சி, அதாவது ஈ அதே பக்கத்தால் தாக்கும். ஆகவே ரெண்டு ஈயும் சமனானது. ஆனால் திசை வந்துட்டு என்ன, ஏ இருந்து வலது பக்கமாக காட்டப்படணும். ஆகவே அம்புக்குறி வலது பக்கமாக காட்டுற ஆன்சர் முதலாவது. எங்களுக்கு திசையை மட்டும் வச்சே நாங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலும். அப்படி இருந்தாலும் நாங்கள் இதில் பருமன் என்ன வரப்போகுது, 1/4πε0 Q. அதே போல் இன்னும் ஒரு -Qவால் ரெண்டு Qவும் கூட்டுப்பட்டு வாரது தான் இங்கே ஈயாக காணப்பட போகுது. ஆகவே 2Q என்று வரப்போகுது. Qவின் கீழுக்கு A வர்க்கம், இடைப்பட்ட தூரம் வந்துட்டு A. ஆக A வர்க்கம் என்று வரப்போகுது. தரப்பட்ட ஆன்சரில் சரியானது வந்துட்டு முதலாவது. 2019-21 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு சமவளித்த மேற்பரப்புகளின் மீது உள்ள ABC என்னும் புள்ளிகளை கருதுக. ஒரு புரோத்தன் ப்ளஸ் ஏற்றம் ஏயிலிருந்து பிக்கு இயங்கும் போது மின்புலத்தினால் அதன் மீது 3.2 தர 10⁻19 ஜூல் வேலை செய்யப்படுகின்றது. இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் 1.6 தர 10⁻19 மறை ஆகும். VAB, VBC, VCA ஆகிய மின்னழுத்த வித்தியாசங்கள் முறையே. ஆக இதில் எங்களுக்கு தெரியும் VACட மின்னழுத்த வேறுபாடு டிரெக்டாக எங்களுக்கு காணிடுமே 0. ஒரே சம அழுத்த மேற்பரப்பிலிருந்து ரெண்டு புள்ளிகள், அது ரெண்டுமே சமனான அழுத்தம், அதாவது VA சமன் VC ஆக இருக்க போகுது. CA கட்டிக்காங்க, அது 0 என்று தெரியும். ஒரு புரோத்தன் அதாவது P, இது வந்துட்டு ப்ளஸ் ஏற்றமுடையது. ஏற்றத்தின் அளவு தந்திருக்காங்க. இது இலத்திறன் என்ற மைனஸ், புரோத்திறன் என்ற ப்ளஸில் வரும். ஏயிலிருந்து பிக்கு இயங்கும் போது ஆகவே VB மைனஸ் VA இந்த சந்தர்ப்பத்தை செய்யப்பட்ட வேலை என்னென்று வரும், ரெண்டு அழுத்த வேறுபாடு இன்டு அந்த அசைக்கப்பட்ட ஏற்றம் Q இஸ் ஈக்குவல் டு என்னென்று வரும், செய்யப்பட்ட வேலை. ஆகவே சமன்பாட்டை பெறுகிட்டோம்னா 3.2 தர 10⁻19 சமன் VB மைனஸ் VA இன்டு Q வந்துட்டு என்ன, ஏற்றம் 1.6 தர 10⁻19. Q வந்துட்டு என்ன ப்ளஸ். ஆகவே இது ப்ளஸில் வரும். இங்கே நாங்கள் பிரித்தோம்னா 10⁻19 போயிடும். ஆக 2 VB மைனஸ் VA என்றது 2. ஆகவே அப்படின்னா என்ன அர்த்தம், VB தான் உயர் அழுத்த புள்ளி, இது VBட அழுத்தம் உயர்வு, VA அல்லது VCட அழுத்தம் தாழ்வு. ஆக எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒன்று கண்டோம், VABட அழுத்தம் எத்தனை, VABட அழுத்தம் 2. ஆகவே 2ங்கிற ஆன்சர் வரும். அப்போ VAB 2டா V, அதாவது ஏயிலிருந்து பிக்கு நாங்கள் அசைக்கிற நேரம் இருக்கிற அழுத்தம் தான் VABன்னு சொல்லுவோம். ஆக இங்கே அடுத்தது சொல்கிறாங்க VBCண்டா பியிலிருந்து சிக்கு அசைக்கிறது. ஆக இதுக்கு தாளழுத்தத்திலிருந்து உயர் அழுத்தத்தில் அசைக்கிறதுக்கு 2 வோல்டேஜுங்கிற அழுத்த வேறுபாடு கிடைக்குது என்றால் B to C வந்துட்டு எத்தனை வரும், மறை 2 வோல்டேஜ் வரும். ஆகவே மறை 2 வோல்டேஜ். அடுத்தது V என்ன, CAண்டா C இருந்து ஏக்கு அசைக்கிறாங்க ஏற்றத்தை. ஆக அந்த டைமில் 0 ஏற்றம். ஆகவே ஆன்சர் முதலாவது. அடுத்த வினா 2019-29 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு மெல்லிய உலோக கோள ஓடுகள் ஒரு மையமாக வைக்கப்பட்டுள்ளன. உள் ஓடு ஒரு அழுத்தம் V இல் வைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை வெளி ஓடு புவித்தொடுப்பு செய்யப்பட்டுள்ளது. மையத்திலிருந்து தூரம் x உடன் மின்புலம் E இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ஆகவே உள்ளோடு ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் வச்சிருக்காங்கண்டா இதில் ஏற்றம் காணப்படுகிறது. இது ப்ளஸ் அழுத்தங்கிறதால ப்ளஸ் ஏற்றப்பட்டது.
ஆக எங்களுக்கு இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னென்றால் புற ஓடு வந்துட்டு ஏற்றம் அல்லாத நடுநிலையான ஓடு. ஆனால் இந்த பிளஸ் ஏற்றம் காரணமாக இதன் உள்மேற்பரப்பில் மறையேற்றம் தூண்டப்படும். அதுக்கு சர்வ சமனான பிளஸ் ஏற்றங்கள் வெளிமேற்பரப்பில் தூண்டப்படும். எங்களுக்கு தெரியும் இப்படி தூண்டப்படுற இந்த பிளஸ் வெளிமேற்பரப்பில் இருக்கிற பிளஸ் ஏற்றங்கள் எல்லாமே இங்கு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருப்பதால் அதனூடாக சென்று பூமியில் நடுநிலையாக்கப்பட விரைவிலாக இந்த உள்ளுக்கு காணப்படுற ஓட்டினால உள்ள பிளஸ் ஏற்றத்தின் காரணமாக வெளி ஓட்டின் உள்மேற்பரப்பில் மறையேற்றங்கள் தூண்டப்பட்டு வைத்திருக்கப்படும். ஆக எப்போ இந்த தூண்டல் இல்லாமல் போய் இந்த வீயை நம்ம இல்லாமாக்குவோமோ அந்த நேரம் இந்த மறையேற்றங்களும் இல்லாமாகிடுமே. இது தூண்டப்பட்ட நிலைமையில் வைத்திருக்கப்படுகின்ற மறையேற்றங்கள். சரி, ஆகவே இப்போ வாங்க கேள்விக்குள்ளே எப்படி அணுகிற கிராஃபுக்கு இருந்து பார்ப்போம். ஆக இதிலிருந்து நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம்டா, ஈக்கான வரைப்பு நாங்கள் வரையப்படுற நேரம் இந்த கோல ஓட்டை பயன்படுத்தி ரைட். இப்போ பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் உள்கோளம் அதுக்குள்ளுக்கு வந்துட்டு 0. ஏன் அதுக்குள்ள எந்த ஏற்றமும் காணப்படாது. உலோக கோல ஓடு உள்ளோடு. ஆகவே 0 என்றால் ஆரம்பத்தில் கிராஃப் வந்துட்டு 0 வரையப்படணும் உள்ளாரைக்கு உள்ளுக்கு. அதுக்கு பின்னால் ஆறாரைக்கு வெளியே ஒரு அழுத்தம் நிலவுகின்றது. வி அழுத்தம் காரணமாக ஏற்றம் காணப்படும். அந்த ஏற்றம் காரணமாக மறையேற்றம் தூண்டப்பட்டு அதனூடாக அதை நோக்கி எல்லா மின்புல கோடுகளும் காணப்படும். அதன் திசை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு காணப்படும். ஆகவே இங்கே வந்துட்டு இந்த ஆர் அதாவது ஸ்மால் ஆரிலிருந்து கேபிட்டல் ஆர் இந்த இடைப்பட்ட இந்த கெப்பில் வந்துட்டு இந்த ஈட மாறல் எப்படி காணப்படும்? நேர்மாறு விகித சமன் ஒன்றிங்கில் ஆறாக காணப்படும். அதாவது தூரம் அதிகரிக்க அதன் ஆர் வர்க்கமாக காணப்படும். ஆகவே தூரம் அதிகரிக்க நேர்மாறு விசமன் ஒன்றிங்கில் ஆர் வர்க்கத்தின் நாள் வந்துட்டு என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட பெருமானம் பெருமானத்திலிருந்து குறைவடையும். இதுக்கு பின்னால் இந்த பெரிய கேபிட்டல் ஆருக்கு பின்னால் என்ன நடக்கும்டா, எங்களுக்கு தெரியும் இங்கே தூண்டிய வெளிப்புற ஓடு வந்துட்டு புவித்தொடுப்பு செய்யப்பட்டால் ப்ளஸ் மைனஸ் ஏற்றங்கள் தூண்டப்பட்ட நிலைமையில் காணப்படும். ஆக இதில் வெளியோடு புவித்தொடுப்பு செய்யப்பட்டதால் எல்லா பிளஸ் ஏற்றங்களும் நடுநிலையாகி பூமிக்கு கடத்தப்பட வெளியோட்டின் உள்மேற்பரப்பில் பிளஸ் ஏற்றங்கள் காணப்படும். ஆகவே வெளிப்புற ஓட்டில் வந்துட்டு எந்தவித ஏற்றங்களும் காணப்படாது. ஆக புற ஓட்டில் வந்துட்டு வந்துட்டு என்ன? ஆனது 0 காணப்படும். மின்புல கோடுகள் வெளிச்செல்லாது. ஆக 0. இந்த நிலைமையை காட்டுற வரை எத்தனாவது? 2வது. அடுத்த கேள்வி 2020-25 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பக்கத்தின் நீளம் A ஆக உள்ள ஒரு சமபக்க முக்கோணியின் உச்சிகளில் +4 +3 -1Q என்னும் 3 புள்ளியேற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் மின்னழுத்த சக்தியை தருவது, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு குறிப்பிட்ட புள்ளியேற்றம் காணப்படுது. அந்த புலத்துக்குள்ள நான் இன்னும் ஒரு ஏற்றம் ப்ளஸ் இன்னொரு Q, ஆக முதல் கேபிட்டல் Q, இந்த ஏற்றத்தை ஸ்மால் Q ஏற்றத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை தான் அதில் சேமிக்கப்படுற இந்த தொகுதியில் சேமிக்கப்படுற பொட்டன்ஷியல் எனர்ஜி PE அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். ஆக அந்த வேலைக்கான சமன்பாடு என்னென்று வரும்? அந்த 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 ஏற்றம் கொண்டு வந்து வைக்கப்படுற இடத்துல இருக்கிற அழுத்தம் V × Q வரும். அதாவது V என்ன? 1/4πε0 கேபிட்டல் Q ஓவர் A × ஸ்மால் Q, அதாவது கொண்டு வந்து வைக்கிற ஏற்றத்தில் ஏற்றம். ஆகவே மொத்தமாக 2 ஏற்றங்களோட பெருக்கம் தான், அதாவது 2 ஏற்றத்தின் பெருக்கத்தின் கீழ் தூரம் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு தொகுதியில் சேமிக்கப்படுற சக்தி. இதன் அடிப்படையில் இங்கே மொத்தமாக 3 தொகுதிகள் காணப்படுது. பாருங்க, முதலாவது இந்த +3Q +4Q, அடுத்தது +4Q -Q, அடுத்தது +3Q -Q. ஆகவே இதில் நாங்கள் சேமிக்கப்பட்டுள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி மின் அழுத்த சக்தியை காண சொல்லி கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது இங்கே மொத்தமான மின் அழுத்த சக்தி PE டோட்டல் வந்துட்டு ஒவ்வொரு தொகுதிகள பொட்டன்ஷியல் எனர்ஜி மின் அழுத்த சக்திகள கூட்டுத்தொகையாக இருக்க போகுது. ஆகவே முதலாவது தொகுதி எடுத்தோம்னா அதில் நாங்கள் 1/4πε0 பொதுவாக எடுக்கலாம். எல்லாமே A டிஸ்டன்ஸ்லாம் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் A தூரத்தையும் பொதுவாக எடுக்கலாம். ஆக மேலுக்கு Q மாத்திரம் என்ன? Q × Q இதுகள் மாத்திரம் வேறுபட போகுது. இப்போ முதலாவது நாங்கள் எடுப்போம். முதலாவது தொகுதிக்கு ஆகவே 1/4πε0 × A முதலாவது தொகுதி எப்படி வரப்போதோ 4Q
தர 3q என்று வரப்போகுது. அடுத்தது 4q இன்ட்டு -q என்று வரப்போகுது. சரியே, அடுத்த தொகுதி எங்களுக்கு வரப்போகுது சக +3q இன்ட்டு -q என்று வரப்போகுது. ஆகவே 3 தொகுதிகளையும் கூட்டுத்தொகையும் கண்டாச்சு. இப்போ இதை சுருக்கி எடுப்போம். அதாவது 1 4πε0 இன்ட்டு a 4 q வர்க்கம் ப்ளஸ் -1 தர 4, ஆகவே மறை 4 q வர்க்கம். அடுத்தது 3q இன்ட்டு -q, ஆகவே மறை 3q வர்க்கம். ஆக நாங்கள் இதை சுருக்கின எத்தனை வரும்? 5q வர்க்கத்தின் கீழ் 4πε0 இன்ட்டு a என்று வரப்போகுது. ஆகவே முதலாவது ஆன்சர் ரைட். அடுத்த வினா, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது இருக்கும் ஒரு சமபக்க முக்கோணி ஏபிசியின் உச்சிகளில் +-q என்னும் ஏற்றங்களை காவும் 3 சிறிய கடத்தும் கோலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பியிலும் சியிலும் உள்ள கோலங்கள் நிலைப்படுத்தப்பட்டும் ஏயில் உள்ள கோலம் சுயாதீனமாக அசையத்தக்கதாகவும் உள்ளன. ஏயில் உள்ள கோலத்தின் இயலத்தக்க பாதையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ஆகவே கோலத்தின் இயலத்தக்க பாதை, அது பயணிக்கக்கூடிய, அது செல்லக்கூடிய பாதையை தான் கேட்காங்க. ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு எப்படி செய்யறோன்னு பார்ப்போம். ரைட், படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி சமபக்க முக்கோணியில் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே +q. இப்போ நாங்கள் இந்த மூலைகளை குறிச்சிக்கு ABC என்று. இப்போ இந்த சியில் காணப்படுகின்ற +q, பியில் காணப்படுகின்ற -q, இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது, நிலையானது. ஆகவே ஏ இயங்க போகுது. ஏக்கு வந்துட்டு பிசி ஆகியவற்றில் வைக்கப்பட்ட ஏற்றங்களினால் விசைகள் தாக்கப்படும். அந்த விசைகளை குறிச்சோம்டா இப்போ பார்ப்போம். சிக்கு வந்துட்டு சியில் +q இருக்கு. ஆகவே தள்ளுகை விசை தொழிற்படும். அந்த நீட்டப்பட்ட கோடு வழியே F என்ற விசை தாக்கும். இதே போல BA இதுகளுக்கு இடையில் இப்போ -q பியில் காணப்படுது. ஆகவே கவர்ச்சி விசை தாக்க போகுது. ஆகவே அதன் விசை பருமன் F என்று எடுப்போம். ரெண்டுமே விசைகள் வந்துட்டு, அதாவது FCயால் வழங்கப்படுற FBயால் வழங்கப்படுற விசைகள் ரெண்டுமே சமனான அளவுள்ள விசைகள். ஏன்? சமனான தூரங்கள் A என்ற தூரங்களில் காணப்படுது. அதே போல சமனான அளவு பருமனுள்ள ஏற்றங்கள். ஆகவே இரண்டு விசைகள கூறும் சரியாக கிடையாக போகும். ஏன்? எங்களுக்கு தெரியும் இது 60 பாகை என்றா இந்த முழு கோணமும் 120 பாகை. ஆக இது 60 பாகை, இது 60 பாகை, அப்படி பிரிந்து போக போகுது. ஆகவே இது 60 பாகை என்றால் எங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு கிடையான ஒரு கோடாக காணப்பட போகுது. இந்த முக்கோணியில ABC என்ற கோணமானது 60 பாகை. ஆகவே ஒன்று விட்ட கோணம் 60 பாகை என்ற தியரிப்படி BC பக்கத்துக்கு சமாந்தரமாக அந்த விசை தாக்க போகுது. அப்ப FBனதும் FCனதும் விலையுள் விசை F ஆனது கிடையாக தாக்கும். ஆக எல்லாரும் நாங்கள் அவசரப்பட்டு என்ன செய்வோம்? கிடையாக தாக்குது என்று சொல்லி B என்ற ஆன்சரை செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே தான் ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னண்டா, எங்களுக்கு தெரியும் இதுல பயணத்தின் ஏயில தொழிற்படுற விசையின் திசையை கேட்கலைங்க, அந்த கோலத்தின் பாதையை கேட்காங்க. இப்போ நாங்க ஒரு செகண்ட் யோசிப்போம். இந்த விசை கிடை விசை காரணமாக இந்த பிளஸ் ஏற்றமானது என்ன செய்யும்? கொஞ்சம் முன்னோக்கி நகர்ற விதத்தை நாங்க அவதானிப்போம். இப்போ இந்த பிளஸ் திசை வந்துட்டு முன்னோக்கி நகர்ற டைம்ல இப்போ எங்களுக்கு பாருங்க இந்த பிளஸ் ஏற்றமானது சியிலிருந்து தூரமாக போகுது, அதே வேளை பிக்கு அருகில் செல்ல போகுது. ஆகவே இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு குறைய போகுது, ஆர் தூரம். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆர் தூரம் வந்துட்டு அதிகரிக்க போகுது. ஆகவே இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு இது நோக்கி விலக்கி தாக்குற விசைகளை பார்ப்போம். இப்போ இது விலக்கி தாக்குற விசை, இது நோக்கி தாக்குற விசை அதிகமாக காணப்படும். ஆகவே விலையுளாக நோக்கி தாக்குற பக்கமாக கவர போகுது. ஆகவே இந்த இப்போ விலையுள் விசையானது ஒரு குறிப்பிட்ட சாய்வோட சாய போகுது. இப்போ விலையுள் விசை இந்த குறிப்பிட்ட விசை வழங்குதா? ஆகவே இந்த பிளஸ் ஏற்றமானது போக 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 பியின் பக்கமாக மறை ஏற்றத்தின் பக்கமாக தூரம் குறைவடைவதனால் மறை ஏற்றத்தின் கவர்ச்சி விசைக்குள்ளாக்கப்பட்டு அந்த பாதையானது மறையேற்ற திசையை நோக்கியதாக காணப்படும். ஆகவே ஆரம்பத்தில் கிடையாக போக வெளிக்கிட்டு எத்தனித்து அதன் பின்னர் பாதை வளைந்து
மைனஸ் கியூ ஏற்றத்தை நோக்கி காணப்படும். இந்த கிராஃபை காட்டுறது சி கிராஃப் மாத்திரமே. எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று வரலாம், டி கிராஃப் வராதாண்டு. டி கிராஃபில் என்ன பிரச்சனைண்டா, இது ஸ்டார்டிங் பாயிண்டே வந்துட்டு என்ன செய்கிறாங்க, பியின் பக்கமாக கவரப்படுவதாக காட்டப்படுது. அப்படி இல்லை, ஆரம்பத்தில் விசை தாக்கப்படுவதன் காரணமாக கிடையாக இயங்க எத்தனித்து அடுத்த ஒரு கணம், அடுத்த கொஞ்ச தூர சின்ன டிஸ்டன்ஸால் விசையானது, விளைவில் விசையானது மாறி பியின் பக்கமாக காணப்பட போகுது. ஆகவே அதன் பின்னர் தான் வளைவு ஏற்படும். ஆகவே பொருத்தமான ஆன்சர் வந்துட்டு சி. 2021 17வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு +4q -q ஆக உள்ள இரு புள்ளியேற்றங்கள் x இடை தூரத்தில் நிலையாக வைக்கப்பட்டுள்ளன. அவ்விரு ஏற்றங்களையும் தொடுக்கும் கோட்டில் -q தூரம் y-யில் வைக்கப்பட்ட வேறொரு புள்ளியேற்றம் +q மீது தேறிய மின்விசை உண்டாவதில்லை. x-க்கும் y-க்கும் இடையே உள்ள தொடர்பை தருவது. ஆகவே இங்கு தேறிய மின்புலம் உருவாகக்கூடாது என்று சொன்னால் +4q காரணமான இங்கே தள்ளுகை விசை ஒன்று தொழிற்படும். ஆக அதை F4q என்று போடுறேன். இதை A B C என்ற தானங்களாக குறித்தா A என்ற தானத்தில் உள்ள +4q மூலமாக FA விசை, தள்ளுகை விசை. அடுத்தது -q ஏற்றம் காரணமான கவர்ச்சி விசை FB என்று எடுக்கன். இது ரெண்டும் சமனாக இருக்கணும். இதில் FA அடுத்தது FB என்ற விசை எடுத்தேன்டா, FA என்ற விசை A-க்கும் C-க்கும் இடையிலான விசை. அப்போ அதுக்கு L1/4πε0 அதை மாறில் என்று எடுத்தேன்டா 4q இன்ட்டு மற்ற கொண்டு வர ஏற்றம் +q தான், அதன் கீழ் இடைத்தூரம் வந்துட்டு x + y முழுவதின் வர்க்கம் சமன் FB விசையின் பருமன் வந்துட்டு அது பியில் உள்ள -q ஏற்றம் காரணமான விசை. ஆகவே k அதே மாறிலி வரும் 1/4πε0 q இன்ட்டு கொண்டு வர ஏற்றமும் q அதன் கீழ் y வர்க்கம். ஆக q q q q போயிடும், k போயிடும். ஆக 4y வர்க்கம் சமன் x + y முழுவதின் வர்க்கம். ஆகவே நாங்கள் வர்க்க மூலமாக்கின எல்லாத்துக்கும் சமப்பட்ட ரெண்டு பக்கமும் 2y = x + y. ஆகவே y சமன் x. ஆகவே முதலாவது ஆன்சர். 2r ஆரையுள்ள ஒரு திண்ம கடத்தும் கோலத்தினுள்ளே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு r ஆரையுள்ள ஒரு குழி உள்ளது. கோலம் ஒரு தேறிய ஏற்றம் +q-ஐ காவுகின்றது. வேறொரு புள்ளியேற்றம் +q ஏற்றத்தின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கோலத்தின் மையத்திலிருந்து உள்ள ஆரை தூரம் r-உடன் மின்புலச் செறிவு E-இன் மாறலை பின்வரும் வரைவுகளில் மிகச்சிறந்த முதத்தில் வகை குறிக்கின்றது எது என்று இதான் கேள்வி. ரைட், இங்கே நாங்கள் கேள்வி இந்த கோலத்துக்கு நாங்கள் ER கிராஃபை வரைஞ்சோம்டா, இங்கே பார்ப்போம். இங்கே மையத்தில் +q ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த ஏற்றம் +q புள்ளி ஏற்றமானது உள்மேற்பரப்புல -q ஏற்றம் சமபருமனுடைய -q-ஐ தூண்டும். இதுக்கு சர்வசமனான +q ஏற்றம் வெளிமேற்பரப்புக்கு செல்லும். ஆகவே மொத்தமாக இப்போ வெளிமேற்பரப்புல +2q ஏற்றம் காணப்பட போகுது. இங்கே உள்மேற்பரப்புல +q ஏற்றம் புள்ளி ஏற்றம் காணப்படுகிறது. உள்மேற்பரப்புல -q ஏற்றம் காணப்பட போகுது. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த புள்ளி மையத்திலிருந்து தூரம் செல்ல செல்ல இந்த உலோகத்தின் குழிக்குள்ள இந்த புள்ளி ஏற்றத்தின் விளைவாக என்ன செய்யும், மின்புல கோடுகள் வெளியாகும். அதன் E வந்துட்டு E நேர்மாறிவு சமன் 1/r வர்க்கம் என்ற தொடர்பின் கீழ் தூரம் செல்ல செல்ல இந்த நேர்மாறு வர்க்க விதிக்கமைய கிராஃப் அமைய போகுது. ஆகவே ஒரு ஈயிலிருந்து முடிவிலி ஈயிலிருந்து E குறைவடைந்து வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் உண்மையாகவே இந்த திண்ம கடத்தும் கோலம் இல்லாட்டி இந்த E அப்படியே போகும் எடுப்போம். இப்படி செல்லக்கூடிய E, ஆனால் r-க்கும் 2r-க்கும் இடையில அந்த இது கடத்தும் உலோக கடத்தும் கோலம் என்றா எங்களுக்கு தெரியும் அது மின்புல விசைகளை E-யை வந்துட்டு அனுமதிக்காது. E சமன் 0 காணப்படும், மின்புல கோடுகளை அனுமதிக்காது. ஆகவே இந்த r to 2r கேப்பில் வந்துட்டு ஃப்ளட்டாக வந்துட்டு கிராஃப் வரையப்படணும். ஆகவே இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கிராஃப் மின் அடிப்படையில் 3வது வராது, 5வது வராது. அடுத்தது 3வது பாட்டை பார்ப்போம். இங்கே வெளிப்புறத்தில்
2q காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் வெளிப்புறத்தில் ப்ளஸ் q காணப்பட்டுச்சின்றால் அது நாங்கள் ஏற்கனவே வரைஞ்ச கிராஃபோட தொடர்ச்சியான கிராஃபாக அமையும். உதாரணமாக ப்ளஸ் q காணப்பட்டால் எப்படி வரும்? ப்ளஸ் q காணப்பட்டால் ஏற்கனவே வரைஞ்ச கிராஃப் அந்த உட்ட புள்ளியிலிருந்து போமே அது இந்த ப்ளஸ் q ஏற்றம் தான் காணப்படுகிறதுன்றா அது புள்ளி ஏற்றத்தில் இருக்கிறது ஒன்று தான், கோலத்திற மேற்பரப்பில் இருக்கிறது ஒன்று தான். ஏனென்றா இப்போ கோலத்துக்கு வெளிப்புறமாக நாங்கள் ஒரு புள்ளி எடுத்தோம்டா அதுக்கு ஆரையாக நாங்கள் மையத்திலிருந்து உள்ள ஆரையை தான் எடுக்க போகிறோம். ஆகவே இந்த மையத்திலிருந்து ஆரை வந்துட்டு குறைவாகத்தான் காணப்பட போகுது. அதன் அடிப்படையில் அது ஏற்கனவே நடந்த கிராஃப், அந்த கிராஃப்ல ஒரு கண்டினியூஷனாக தான் காணப்பட போகுது. இதை வழங்கணும்னா நீங்கள் 1995ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எஸ்ஏ கொஷின்ஸில் விளக்க உரை போட்டிக்கிறேன். அந்த விளக்க உரையில் சொல்லப்பட்டிக்கு இதே அமைப்பில், ஆனால் அதில் சின்ன வித்தியாசம் உண்டு. அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக விளங்கும். சரி, ஆகவே ப்ளஸ் கியூ இருந்தால் இப்போ பார்ப்போம். இங்கே ப்ளஸ் கியூ இல்லை, ப்ளஸ் 2q இருக்கு. ஆகவே ஏற்றத்தின் பருமன் கூடங்கிறதால வளமையாக வரக்கூடிய இந்த ஆறுங்கிற இடத்துல உள்ள அது ஆறு தூரத்தில் உள்ள ஈட பருமனை விட கூட ஈ பருமன் வரும். ஆகவே ஈட பருமன் எப்படி இருக்க போது? கூடுதலாக காணப்படும். ஆகவே அப்போ இந்த ஈட பருமன் வந்துட்டு குறைவடைவது, ஏற்கனவே முதல் இருந்தது குறைவடைகிறதுன்றா அது இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக காணப்பட போகுது. ஆகவே இதை காட்டுற கிராஃப் எத்தனாவது? ரெண்டாவது. பாருங்க, முதலாவது கிராஃப் வராது. ஏன்? இது வந்துட்டு அதே விட்டு சென்ற அதே தூரத்தில் காணப்படுதுன்னு வருது. அப்படி வராது. இதே கண்டினியூஷன் கிராஃப் உதாரணமாக நாங்கள் 4வது கிராஃப் எடுப்போம். 4வது கிராஃப் எடுத்தோம்டா அது பாருங்க இந்த ஈட வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான கிராஃபாகத்தான் பேலன்ஸ் கிராஃப் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி வரும்டா 2வது கிராஃப் பாருங்க, ஈட வந்துட்டு இந்த கிராஃப் இப்படி போகுதாமுண்டா அதை விட கொஞ்சம் சற்று கூடிய ஒரு பெருமானம். ஏனென்றா ப்ளஸ் 2q காரணமாக எக்ஸ்ட்ரா q விசை காரணமாக உள்ள மின்புலச் செறிவினால் கிராஃபோட இந்த மேல் பகுதி கொஞ்சம் எலும்பி காணப்படும். ஆகவே சரியான ஆன்சர் 2வது. இந்த வெளி கோலம் வந்துட்டு ப்ளஸ் கியூ ஏற்றப்படாத கோலமாக இருந்தால் உள்ளுக்கு தூண்டப்படுற மைனஸ் கியூவும் வெளியில் தூண்டப்படுற ப்ளஸ் கியூவும் சேர்ந்து வெளிமேற்பரப்பில் ப்ளஸ் கியூ மாத்திரம் காணப்பட்டிருக்கும். ஆகவே அதுக்கான கிராஃப் வந்துட்டு இந்த கிராஃபாக இருந்திருக்கும். ஏன்? அதே கண்டினியூஷன். ஆகவே ஏன்னா ப்ளஸ் கியூ ஆனது உள்மேற்பரப்பில் புள்ளியில் இருக்கிறதும் ஒன்றுதான், வெளிமேற்பரப்பில் ப்ளஸ் கியூ ஆனது இருக்கிறதும் ஒன்று தான். அதாவது தூரம் வந்துட்டு இப்போ ரெண்டுக்குமே நாங்கள் என்ன செய்வோம்? E சமன் 1/4πε0 q ஓவர் இந்த ஆர் போடுவோம். ரெண்டுக்குமே ஒன்று தான். விளங்குதா? ஆகவே அந்த கிராஃபோட இந்த கிராஃப் உள்ளுக்கு வரக்கூடிய கிராஃபோட கண்டினியூஷனாகத்தான் வெளியில் வரக்கூடிய கிராஃபும் அமைய போகுது. ஆகவே இந்த இதில் தொடர்ச்சியாகத்தான் இந்த கிராஃப் அமைய போகுது. ஆனால் இங்கே எங்களுக்கு தரப்பட்ட கேள்வியில் வெளிக்கோளம் எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் கியூ ஏற்றப்படுது. ஆகவே தூண்டப்பட்ட ப்ளஸ் கியூவோடு சேர்த்து ஏற்றப்பட்ட ப்ளஸ் கியூவும் சேர்ந்து ப்ளஸ் 2q காணப்படும். ஆகவே அந்த கிராஃபோட வெளியில் காணப்படுற அந்த கிராஃப், அதாவது வெளிக்கோளத்தின் வெளிப்புறமாக உள்ள கிராஃப் வந்துட்டு சற்று உயர்ந்து காணப்படும். ஏன்? எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ளஸ் கியூ காரணமாக இருந்தாலும் அது டிஸ்டன்ஸில் காணப்படுறதால தான் கொஞ்சமாக உயருது, அதே அளவுக்கு உயராமல். அந்த உயர்ச்சியானது 4வது கிராஃபில் 2rக்கு பின்னால் உள்ள இந்த கிராஃபோட அளவை விட டபுள் இருக்கும். ஏன்? இது கியூ ஏற்றம் வைக்கப்பட்டால் இந்த தொடர்ச்சியான கிராஃபாக காணப்படும். ஆனால் இங்கே வந்துட்டு 2q வெளிமேற்பரப்பில் காணப்படுது. ஆகவே இந்த கிராஃப உயரத்தின் இதுக்கு மேலே இதே மாதிரி இன்னொரு கிராஃபை வச்ச கணக்குக்கு வரும். ஆகவே இதை காட்டுற வரைஃபது, அதாவது 2rக்கு பின்னால் ஒரு கிராஃப் வச்சா இப்படி வரும், அடுத்த இந்த கிராஃப் வச்சா அது கொஞ்சம் மேல் கிளம்பி காணப்படும். ஆகவே இந்த கியூ ஏற்றம் வைக்கப்பட்ட கிராஃப்ல டபுள் மடங்காக காணப்படும் 2q என்றபடியால். 2022-29வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு XY என்னும் இரு புள்ளியேற்றங்கள் ஒரு நேர்கோடு வழியே நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. எக்ஸின் ஏற்றம் ப்ளஸ் கியூ ஆகும். ஒரு மறைப்புள்ளியேற்றம் புள்ளி Pயில் வைக்கப்படும் போது அது நிலையாக இருக்கின்றது. வையின் ஏற்றம் யாது? ஏற்றங்களின் மீது தாக்கும் ஏனைய எல்லா விசைகளையும் புறக்கணிக்க. ஆக வையில் வைக்கப்பட்ட ஏற்றம் நமக்கு என்னன்னு தெரியாது. நாங்கள் அதை Q எடுப்போம், Q0 எடுப்போம். காண வேண்டியது எக்ஸில் வந்துட்டு ப்ளஸ் கியூ ஏற்றம் வைக்கப்படுகிறது. ஆக எங்களுக்கு தெரியும் இந்த Pங்கிற புள்ளியில் E வந்துட்டு 0 இருந்தால் என்ன நடக்கும்? விசைகள் வந்துட்டு எந்த விசைகளும் தாக்காது, நிலையாக காணப்படும். ஆக E 0 வேண்டி எங்களுக்கு தெரியும் இதில் மைனஸ் மறை ஏற்றம் ஒன்று தான் கொண்டு வந்து வைக்காங்க. ஆகவே எக்ஸுக்கு என்ன செய்யும்?
கவர்ச்சி விசை என்று தொழிற்படும். வையாலும் ஒரு கவர்ச்சி விசை தொழிற்பட வேண்டும். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்போ இந்த திசையில் விசை தொழிற்படணும். ஆகவே இதை எஃப்எக்ஸ் இஎக்ஸ் எடுப்போம், இதை இஒய் என்று எடுப்போம். ஆகவே மின்புலச் செறிவு என்ற திசைகள் காட்டப்பட்டுள்ளவாறு அமைய வேண்டும். அப்போ தான் சமநிலை சாத்தியம். சரி, இப்போ நாங்கள் இஎக்ஸ் சமன் இஒய்யாக அமையணும்டா 1/4πε0 அதை நாங்கள் கே என்று எடுப்போம். சரி, மாறிலி இன்ட்டு மொத்த ஏற்றம் வந்துட்டு எக்ஸில் வைக்கப்பட்டது கியூவின் கீழ் இடைப்பட்ட தூரம் எக்ஸ் வர்க்கம் சமன் 1/4πε0 இஒய்க்கு இன்ட்டு அதுக்கு நாங்கள் காண வேண்டிய ஏற்றம் Q0 அதன் கீழ் வர்க்கம் மூலம் 2 எக்ஸ் முழுவதின் வர்க்கமாக காணப்படும். ஆக நாங்கள் இங்கே சுருக்கணும்டா 4πε0 போக கியூவின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சமன் Q0 ஓவர் 2x வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் போயிடும். Q0 சமன் 2Q என்று வரப்போது. ஆகவே ப்ளஸ் ஏற்றம் தான் காணப்படணும். ஐந்தாவது ஆன்சர். 2022-38 ABC என்னும் 3 சர்வசம கடத்தும் கோளங்கள் காவல் ஆதாரங்களின் மீது வேற்றப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வேறாக்கி வைக்கப்பட்டுள்ளன. கோளம் Aக்கு ஒரு +3Q ஏற்றமும் கோளம் Cக்கு -2Q ஏற்றமும். ஆக கோளம் Aக்கு +3Q ஏற்றம் வழங்கப்படுகிறது. கோளம் Bக்கு -2Q ஏற்றம். கோளம் Bயில் தேறிய ஏற்றம் எதுவும் இல்லை. கோளம் Cக்கு -2Q ஏற்றம், Bக்கு தேறிய ஏற்றம் ஒன்றுமில்லை. அடுத்ததாக கோளம் B முதலில் கோளம் Cயை தொட செய்யப்பட்டு, ஆகவே Bயையும் Cயையும் தொட செய்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ ஏற்றங்கள் என்ன செய்யும், சர்வசமனான கோளங்கள் என்றால் சர்வசமமாக பங்கிடப்படும். ஏற்ற பரப்படதிகள் சமனாகும் வரைக்கும் ஒரே அழுத்த வேறுபாடு கிடைக்கும் வண்ணம். ஆக எங்களுக்கு -2Qண்டா இங்கே -Qவும் இங்கே -Qவும் இப்போ பேலன்ஸாக மிஞ்ச போதும். இப்போ அடுத்தது என்ன செய்கிறாங்க, இரண்டாவதாக கோளம் B ஆனது கோளம் Aயை தொட செய்யப்பட்டு, ஆக B வந்துட்டு Aயை தொட செய்யப்படுது. இப்போ வந்துட்டு எங்களுக்கு தெரியும் -Q இதில் இருக்குது, இதில் +3Q இருக்குது. ஆக விளைவுலாக -Q அங்கே ப்ளஸ்ஸால் நடுநிலைப்படுத்தப்பட்டு விளைவுலாக +2Q சமனாக பிரிவு போகுது. ஆக +Q என்று பிரியப்படும். இறுதியாக கோளங்கள் தொடக்க தானங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஒவ்வொரு கோளத்திலும் எஞ்சி இருக்கும் இறுதி ஏற்றம். ஆகவே ஏயில் வந்துட்டு +Q, பியில் வந்துட்டு +Q, சியில் -Q. ஆக தரப்பட்ட ஆன்சரில் ஐந்தாவது ஆன்சர். 2023ஆம் ஆண்டு பின்வருவனவற்றில் எது மின்புலக்கோடுகள் பற்றி உண்மையானதன்று பிழையானது கேட்காங்க. சரி, புலக்கோடுகள் நேரேற்றங்களிலிருந்து தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. இது சரி. ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிவடைகின்றன. இதுவும் சரியானது. ஏன், ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து என்ன செய்யும், மின்புலக்கோடுகள் வெளியாகும் என்று செல்வோம். அது வெளியாகும் எங்கே, முடிவிலி வரைக்கும் அந்த புலக்கோடுகள் போகும். ஆகவே முடிவிலியில் தான் அந்த புலக்கோடுகள் முடிவடையும். அது வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும். நாங்கள் எசம்ஷனாக எடுப்போம், அங்கே வந்துட்டு ஒரு மறையேற்றம் இருக்கிறது போல், அதாவது அங்கே நோக்கி போகிறோம். சரி, ஆக அடுத்த கூட்ட பார்ப்போம். இரு புலக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்ல முடியாது. இது சரியானது. ஏன், புலக்கோடுகள் வந்துட்டு ஒன்றை ஒன்று மறுவித்தான் செல்லும். அதனால தான் 2 ஒரே ஏற்றங்கள் வைக்கப்பட்டால் இடைவிட்டக்கூடாது என்பதற்காக அது மறுவி செல்லும். அடுத்த நான்காவது, நிலைமின் புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றன. இது பிழையான கூற்று. ஏன், அந்த புலங்கள் தான் மூடிய தடங்களை உருவாக்கும். நிலைமின் புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்காது. உதாரணமாக காந்த புலத்தில் வடமுனைவிலிருந்து ஒரு காந்த புலக்கோடு வெளியாகி அது தென்முனைவை அடைந்து காந்தத்துக்குள்ளால அதில் புலக்கோடு சென்று இந்த ஒரு மூடிய தடம் அமைப்பை உருவாக்கும். ரைட், இது நாங்கள் காந்த புல பாடத்தில் படிப்போம். அடுத்தது, மின்புலத்தின் கோலத்தை வகை குறிக்க பயன்படுத்தப்படும் புலக்கோடுகள் கற்பனை கோடுகளாகும். எஸ், இதுகள் எல்லாமே கற்பனை கோடுகள். அதாவது என்னத்துக்கு வரையப்பட்ட கற்பனைனா, மின்புல விசை தொழிற்படுகின்ற திசையை அறியறதுக்கு, அதில் பருமனை அறியறதுக்கு வரையப்பட்ட கற்பனை கோடுகளாகும். சரியா, ஐந்தாவதும் சரி.